Hey guys, welcome back to our channel. Realme Buds Air 7 Pro கொண்டு வர போறாங்க. Air 5 Pro, Air 6 Pro க்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா Air 6 Pro க்கும் Air 7 Pro மாடலுக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நிறைய விஷயம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. புதுசா நிறைய பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் என்னன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. and நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. ரீசன்ட்டா Realme Air 7 லான்ச் பண்ணாங்க. இதே மாதிரி டிசைன்ல தான் இப்போ Air 7 Pro-வும் கொண்டு வராங்க. and launch date officially mention பண்ணிருக்காங்க. இந்த மாசத்தோட எண்ட்ல மே 27th லான்ச் பண்ண போறாங்க. and photos வந்து வந்திருக்கு. சோ இதே மாதிரி டிசைன்ல 4 கலர் வேரியன்ட்ல வருது. green, red, black, white and அதுல white and red மட்டும் லெதரோட ஃபினிஷ்ல வரப்போகுது. and then green and black, அது black கிடையாது, ஒரு கிரே மாதிரி ஒரு நேம் சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு மெட்டல்ல வந்து கொண்டு வராங்க. சோ இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. அந்த Air 7 Pro மாடல், இதுவே Air 7னா பிளாஸ்டிக் மாடல், இது அதுல பிளாஸ்டிக் இல்லாம கொண்டு வராங்க. சோ இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் அப்கிரேட்னு சொல்லலாம். and கனெக்ஷன் வைஸ் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 dual டிவைஸ் கனெக்ஷன் தான் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டிவைஸில் ஆடியோ பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டிவைஸில் ப்ளே பண்ண முடியும். அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் ஆஃப்கோர்ஸ் வரதான் போகுது. அண்ட் இந்தியன் டிடெக்ஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொண்டு வந்துடுவாங்க கனெக்ஷனில். அண்ட் அடுத்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே டிரைவர் செட்டப் தான் வருது. டோல் டிரைவர் காம்பினேஷன், 11mm ஊஃபர், அதுக்கப்புறம் 6mm ட்வீட்டர். அண்ட் இங்கே அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுவல் ஆடியோ ப்ராசஸிங் சிப் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு அர்த்தம் வந்து கண்டிப்பா அவங்க ஒரு டெடிகேட்டட் DAC சிப் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி TWS இயர்பட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த TWS இயர்பட்ஸ்ல கண்டிப்பா DAC இருக்கும். DAC இல்லாம எந்த ஒரு TWS எந்த ஒரு ஆடியோ ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆக போறது இல்ல. பட் அந்த DAC வந்து ஒரு இன்டெகிரேட்டட் DAC-ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளூடூத் சிப்போட அந்த DAC வந்து இன்டெகிரேட் ஆயிருக்கும். ஸோ தட் அது உங்களுக்கு ஆடியோ சிக்னல் ப்ளூடூத் வழியா வரும்போதே அங்கேயே அதோட ப்ராசஸிங் நடந்துடும். இதுவே டெடிகேட்டட்லி ஒரு DAC சிப் இருக்கு அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து அதோட ப்ராசஸிங் வந்து ரொம்பவே இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் அந்த கன்வர்ஷன், அந்த டிஜிட்டல் டு அன்லாக் கன்வர்ஷன் வந்து இன்னுமே ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அதனால சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பகத்தன்மையான சவுண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னுமே ரொம்ப கிளாரிட்டி அந்த குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆடியோ ப்ராசஸிங் சிப்புன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டட் DAC-ஆக தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பட்ஸ்லேயும் ஒரு DAC இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு டிஜிட்டல் டு அன்லாக் கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இது ரீசெண்டாக நம்ம ஆஸ்ட்ரல் அண்ட் கர்ன் பார்த்தோம். ஸோ அதுலேயும் வந்து டெடிகேட்டட் DAC சிப் வந்து கொடுத்துருக்கதான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ ரியல்மி கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக OnePlus, Oppo வருவாங்க. அதுக்கப்புறம் போட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆடியோ கோடெக் வைஸ் LDAC-லேருந்து LHDC சுவிட்ச் ஆகிட்டாங்க. எப்பவுமே ப்ரோ வெர்ஷனில் LDAC மாடல் தான், LDAC கோடெக் தான் கொண்டு வருவாங்க. பட் Air 7ல் வந்து LHDC, அதே தான் Air 7 Pro-லையும் LHDC 5.0 தான் வரப்போகுது கோடெக்லையும். அண்ட் மற்ற ஆடியோ ஃபீச்சர்ஸ் லைக் 3D ஸ்பேஷியல் ஆடியோ, கோல்டன் சவுண்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் Air 7 Pro மாடலில் வரதான் போகுது. அண்ட் Air 7 Pro-ல 53 decibels ஆஃப் ANC வரப்போகுது. அண்ட் ஒரு இயர்பட்ஸில் 3 மைக் அண்ட் அதே ஒரு சிமிலர் கான்ஃபிகரேஷன் தான் Air 7ல் இருந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ANC அண்ட் கால்ஸ் அதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. அண்ட் பேட்டரி வைஸ் 48 hours பிளேபேக் வரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிளேபேக் ஹவர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க Air 6 Pro-க்கு கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதில் வந்து 62 mAh பட்ஸ்லையும் 530 mAh கேஸ்லையும் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து கொண்டு வராங்க. அண்ட் ஃபைனலி இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அப்கிரேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரியல்மி வந்து AI ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வராங்க அவங்களோட பட்ஸில். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரியல்மி பட்ஸ் Air 7 Pro-ல தான் வரப்போகுது. இதில் 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து AI சைமல்டேனியஸ் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து கால்ஸ் பேசும்போதோ இல்லை யாருக்கிட்டே பேசும்போதோ ஆப்போசிட் சைடில் ஏதோ வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னா அதை கேட்டு உடனுக்குடன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பட்ஸ் வழியாக கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி சைமல்டேனியஸ்லி அது உடனுக்குடன் அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. AI லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். ஸோ இது ஒரு 32 லாங்குவேஜஸ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி AI ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. ஸோ மேபி வீடியோ கால்ஸில் பேசும்போது அது ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் அவங்க வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து AI ஸ்மார்ட் Q&Aன்னு ஒரு ஃபீச்சர் வந்து வரப்போகுது அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதாவது என்னென்னா, நம்ம எப்படி ஜெமினை கிட்ட சாட் GPT வந்து கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம TWS இயர்பட்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்போம். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ கேட்கும் போது அது என்ன பண்ணும், உங்களுக்கு இமிடியேட்டாக பட்ஸ் வழியாகவே நீங்கள் வந்து அந்த ஆடியோவாக நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் அந்த ஆன்சரை. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நான் சொல்கிறதே வந்து ஏதாவது தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா வீடியோவில் நீங்கள் ரியல்மி பட்ஸ் Air 7 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே அந்த பட்ஸுக்கிட்ட கேட்கலாம் நீங்கள் இது கரெக்டாக அப்படின்ற விஷயத்த. அது வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ அது உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டாஸை வச்சு அது ரிப்ளை பண்ணும். இதை ரீசெண்டாக
ரீசெண்ட்லி வந்து மீவி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீவியும் வந்து இதே மாதிரி ஒரு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு பிரியாணி மேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த பிரியாணிக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றது ஒரு பக்கம் சொல்லுது. திடீர்னு ஒரு பக்கம் நடுவில் வந்து நியூஸ் என்னன்னு கேட்குறாங்க. அந்த நியூஸ் வந்து அதுக்கப்புறம் சொல்லுது. அண்ட் நடுவில் வந்து பிரியாணியோட ரிலேட்டடான விஷயத்தை கேட்கும் போது அதையும் சொல்லுது. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தையும் அது மெமரியில் வச்சுக்குது அந்த ஏஐ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடியோ ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து வரதான் போகுது. ஸோ இந்த 2025 இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், டெடிகேட்டட் DAC இதெல்லாம் வந்து நம்ம நிறைய மாடல்ஸில் வந்து பார்ப்போம் இந்த இயரில். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து TWSல வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் வேண்டாம், TWS வந்து எதுக்கு, ஆடியோ ப்ராடக்ட் எதுக்கு, நல்ல ஆடியோ கேட்குதான், அந்த ஆடியோ வந்து நல்லா கேட்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.